வணக்கம் சிவனே செல்வங்களே. நமது அம்மையப்பர் இல்லத்தில் மாணிக்கவாசர் திருமடம் அழகாக உருவாயிட்டுருக்கு. நான் என்னமோ சாதாரணமாக சாணி போட்டு மெழுகி விட்டுட்டு 2 ஓலை வாங்கி கட்டிட்டு சாமி கும்பலாம் அப்படின்னேன். ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லாமல் வேறு நிறைய வழித்தடத்தல் உங்கள் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் அடியேன் மூலமாகவும் இதை செம்மையாக செஞ்சிட்ருக்கிறார். அவரே வாக்கு சொல்கிறார், அவரே காணிக்கை வாங்குறார். அந்த காணிக்கையில் இந்த இது நடக்குது. அதே மாதிரி அந்த காரியங்களையும் நடத்தி தர்றார். அதுதான் சிறப்பு. வாக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன் தெரியுங்களா. ஆனால் வாக்கு பார்த்த எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அற்புதம்லாம் தெரியும். அதனால் நம்மளுக்கு செய்கிற சிவபெருமானுக்கு நம்ம அந்த விசுவாசத்தோடு அவர் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பணியை நம்ம செய்கிறோம். சிம்பிளாக தான் ஒரு 4 பக்கம் சாமி வச்சு கும்பிடலான்னு. ஆனால் இது சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் சரி கொஞ்சம் ஆலோ பிளாக் வச்சு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய நண்பர்களும் சரி, வாக்கு பார்த்தவங்களும் சரி, இன்னும் நம்ம வந்து நிறைய பெண் அடியார்களும் சரி இதில் பங்கேற்றுருக்குறீங்க. அதான் 1 ரூபா கொடுத்தவங்களும் சரி, 1000 சரி, 5000 10,000 சரி, எல்லாம் சிவபெருமானோட திருவடியில் நம்ம மக்கள் தொண்டு நம்ம வரலாம். நீங்களும் எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கோங்க. அம்மா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு பாடிக்கிட்டே இருக்கிறவன் என் கூட பழகினங்களுக்கும் தெரியும். ஓகே, இந்த பணி சிறப்பாக நடக்கிறதுக்காக அமையப்பெற பிரார்த்தனை செய்யுங்க. இது முருகருக்கான பீடம், இது சிவபெருமானுக்கான பீடம், இது அம்பாளுக்கான பீடம். இன்னும் பீடமெல்லாம் அமைக்கணுன்னு இருக்குது. இந்த பணியை செஞ்சுட்டு தான் அடுத்தது பீடம் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு மேஸ்திரி. இங்கே நடராஜமூர்த்திக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, மாணிக்க வாசகரை வந்து திருவுருவச் சிலையாக நம்ம சுதை சிற்பமாக செய்யலான்னு சொல்லி எத்தனை 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலே இருக்குது இவர் ஆரம்பித்து. ஆனால் அவர் பணியை தொடவே விடலை. அதுக்கப்புறம் ஒரு விநாயகரும் கூட செஞ்சு முடிச்சுட்டேன். அடியனுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை காமிச்சவர். நேற்று எடுத்துகிட்டு வந்து வச்சதும் இப்போ அழகாக உருவம் வந்து ஒரு உருவாய் அப்படி ஒரு அருள் பெற்று எழுந்து வர்றது அப்படியே நம்ம பார்க்க முடியுது. அவரோட திருவடியை நம்ம வணங்கிட்டு இந்த மாணிக்கவாசகர் திருமடம் திருவாதவூரில் மட்டுமல்லாது நம்ம திருப்பூரில் மாணிக்கவாசகர் மடம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் கலந்துக்கலாம், திருவாசகம் பாடலாம். அந்த திருவாசகத்துக்கு நம்ம எப்போவுமே